السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم عليه السلام وفيه أدخل الجنة وفيه أخرج منها ولا تقوم الساعة إلا في يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய திருவின் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்டு ஒரு சில சிறப்பான நாட்களை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அந்த சிறப்பான நாட்கள் அல்லாஹ் தஆலா வழங்கி இருப்பதின் நோக்கம் என்னவென்றால் அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக அந்த மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் ஒரு சில சிறப்பான நாட்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். அதாவது லைலத்துல் கத்ர் அது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். பராதுல் இரவு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். மேராஜ் இரவு அது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். ஆனா அதே நேரத்துல வாரந்தோறும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது ஜும்மாவுடைய தினம். பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் மற்ற நாட்களில் மற்ற வேலைகளில் பள்ளி தொழுகைக்கும் சிறப்பு இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து அல்லாஹ் தஆலா தனி சிறப்பு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அதுக்கு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா மற்ற தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு வாங்க தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா ஜும்மா தொழுகை சொல்லும்போது எப்படி சொன்னா அதுக்கு சில சட்ட விதிகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மற்ற தொழுகைக்கு ஜும்மா தொழுகை உள்ள வேறுபாடு அதுதான். மற்ற தொழுகை எப்படி சொன்னா அது சில சலுகை இருக்கு, சில விதமான ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆனா ஜும்மா தொழுகை இருந்து அல்லாஹ் எப்படி சொன்னா சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி நமக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஆனா பொதுவாக பார்த்து மக்கள் மத்தியில் எப்படின்னு சொன்னா எல்லா தொழிலும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. மற்ற நாடத்தோடு தொழிலும் சரி ஜும்மா தொழிலும் சரி அவங்க எப்படி சொன்னா எல்லாம் சரி சமம் தான். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா அது இந்த மாதிரி காலகட்டத்துல ரமலான் பெருக்குள்ள பெரும்பாலான பள்ளி வாசல்கள் தொழுகை இல்லாமல் காலி இடமாக காணப்படுறது நம்ம என்ன செய்யறோம், பல இடத்துல பார்க்கிறோம், பல வக்துகள்ல. சிலவ சொல்லலாம் என்னங்க 2 சாப்பு 3 சாப்பு வருது, அப்படி அல்ல. 1000 பேர் வந்த ஒரு பள்ளி வாசலை பார்த்து சொன்னா அது என்ன செய்வாங்க 3 சாப்பு என்ன செய்வாங்க அந்த பள்ளியில இருக்கும். மற்ற மக்கள் மற்ற ரமலான் மாசத்துல பள்ளி நிறைஞ்சு இருக்கும். எல்லா பள்ளியும் சிறிய பள்ளி பெரிய பள்ளி கணக்கல்ல, எல்லா பள்ளியிலும் பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனா ரமலான் முடிந்த பிறகு பார்க்கும்போது பார்த்தா என்ன செய்வாங்க சரிசமமாக
அப்ப அப்படி சொன்னா தொழுகை விஷயத்துல இருந்து மக்கள் எப்படி சொன்னா ஒரு பொழுதுபோக்காக, ஒரு அலட்சியமாக, ஒரு மறதியாக என்ன செய்யறாங்க, சரிசமமா எல்லா தொழுகையும் சரி, மற்ற தொழுகையும் ஜும்மா தொழுகை மட்டும் எல்லா தொழுகையும் சரி. ஆனா அல்லாஹ் தஆலா நாடிய சில மக்களை தவிர சில மக்கள் எப்படி சொன்னா மத்த தொழுகைக்கும் ஜும்மா தொழுகைக்கும் ஒரு சில வேறுபாடு வச்சிருப்பாங்க. ஜும்மா தொழுகை சொன்னா ஒரு பெருநாள் தொழுகை எப்படி வந்து பள்ளிக்கு வருவாங்களோ அதே உற்சாகத்தோட பள்ளிக்கு வரக்கூடிய சில மக்களும் நம்ம வாழ்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொன்னா எதுக்கு அல்லாஹ் தஆலா ஜும்மா வந்து அல்லாஹ் சிறப்பா அல்லாஹ் தரணும் என்று பார்க்கும் பொழுது நான் முன்பு சொன்ன அதே மாதிரி தான். வாரந்தோறும் அல்லாஹ் தஆலா சிறப்பான நாள் அல்லாஹ் தஆலா வந்து அடைய வைக்கின்றார். அந்த சிறப்பான நாள் வந்து அல்லாஹ் தஆலா சொன்ன முறைப்படி அந்த அமல்கள் தொழுகை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்றார், அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சில பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றார், சில சிறப்பை அல்லாஹ் தருகின்றார். குறிப்பாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வந்து ஒவ்வொரு நாள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்ன சமுதாயம் அது, நமக்கு முன்னாடி வாழ்ந்த யூத நசாராக்கள் நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, அதல்லல்லாஹு அனில் ஜும்ஆத்தி மன் கான கப்லனா. நமக்கு முந்தைய சமுதாயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா ஜும்மா நாள் அல்லாஹ் தரவில்லை, ஜும்மா நாள் தரம் அல்லாஹ் விட்டுட்டான். சொல்றாங்க ஃபகான யஹூதி யௌம ஸபத், யஹூதிகள் யூதர்களுக்கு அல்லாஹ் சொன்னா சனிக்கிழமை நாள் சிறப்பான நாளா தந்துட்டான். சனிக்கிழமை நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமையோ யூதர்களுக்கு என்ன நாள் அது, சனிக்கிழமை தான் அவன் வந்து சிறப்பான நாள் அல்லாஹ் தந்துருந்தான் அந்த காலத்துல. அதே மாதிரி வகான நஸாரா யௌமுல் அஹத், நஸாராக்களுக்கு எப்படி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தஆலா சிறப்பான நாள் அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். சொல்றாங்க ஃபஜா அல்லாஹு பினா ஃபஹதானா யௌமுல் ஜும்ஆ. அல்லாஹ் தஆலா நமக்கு நேரம் பாதிவான அல்லாஹ் தந்திருந்தான். அதே போல யௌமுல் ஜும்ஆ அல்லாஹ் செய்றா ஃபஹதானா யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்மா நாள் அல்லாஹ் செய்றா அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்தை காட்டியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க வகதாலிக ஹும் தபவுலனா ஃபஜால ஜும்ஆத வஸபத பலஹத். எப்படி சொன்னா வரிசையா பாருங்க, வெள்ளி சனி ஞாயிறு அந்த முதல் அவங்க சிறப்பான நாள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா நமக்கு அல்லாஹ் தஆலா ஜும்மா நாள் வந்து அல்லாஹ் கடைசி நாள் அல்லாஹ் சிறப்பான நாள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஃபஜால ஜும்ஆத வஸபத பலஹத், ஜும்ஆ அது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னது அல்லாஹ் தஆலா வந்து தொடர்ச்சி அல்லாஹ் ஆக்கினான். வகதாலிக ஹும் தபவுலனா யௌமுல் கியாமா. எப்படி இங்க எப்படி இந்த மாதிரி நாள் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பின்தொடர்ந்தா சனி ஞாயிறு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நல்ல சொல்றாங்க கியாமத்துல எப்படி சொன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நம்மை வந்து பின்தொடர்ந்து இருப்பாங்க. எப்படி சொன்னா நஹ்னுல் ஆഖിറூன மின் அஹ்லி துன்யா, நாம் இந்த உலகத்துடைய மக்கள் நாம் வந்து கடைசி சமுதாயத்தினர் இல்லைங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கொண்டு ஒவ்வொரு சமுதாயத்தை பார்க்கும் பொழுது கடைசி சமுதாயம் யாரு, நபியின் உம்மத்தா நாம தான் கடைசி சமுதாயம். சொல்றாங்க வல் அவ்வலு யௌமல் கியாமத்தின் முகதா லஹும் கப்ல ஹலாயிக். கியாமத் நாள் எப்படி தெரியுமா, மற்ற பலர்கள் அல்லாஹ் செய்யலாம், அல்லாஹ் தஆலா நபியின் உம்மத்தான் நமக்கு அல்லாஹ் செய்யலாம் முதல் முறையாக அல்லாஹ் விசாரணை பண்ணுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா இந்த ஜும்மா நாள் வந்து பார்க்கும் பொழுது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் செய்யலாம் ஒரு சிறப்பான நாளாக. அதே நேரத்துல மற்ற சமுதாயத்துக்கு கொடுத்த அந்த கடுமையான விதிகள் அல்லாத லேசான விதி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். என்ன கடுமையான விதி அந்த மக்கள் கொடுத்தது, முன்பு சொன்ன சனிக்கிழமை எப்படி சொன்னா சனிக்கிழமை வந்து அந்த மக்கள் சொல்றாங்க, அதாவது அந்த சனிக்கிழமை முழுவதும் வந்து மீன் பிடிக்க கூடாது, அதாவது மீன் பிடிக்கக்கூடிய சமுதாயமாக அந்த மக்கள் அதாவது மீன் பிடித்த தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிடிக்கக்கூடிய வகையில் அந்த மக்கள் வாழ்ந்துருந்தாங்க. இப்ப அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா நீங்க மீன் பிடிக்காதீங்க, சனிக்கிழமை நீங்க என்ன செய்யாதுங்க, சனிக்கிழமை ஃபுல்லா வந்து இபாதத் மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வந்து கடுமையா இருந்து அந்த மக்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். ஆனா அதே நேரத்தில் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க, அதாவது சனிக்கிழமை வந்து என்ன பார்த்தா சனிக்கிழமை வந்து மீன் பிடிக்கும் பொழுது நம்ம மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஆனா அப்ப இருந்தா அவங்க கடல்ல அதிகமான மீன் வருமா, அதிகமான மீன் வரும். அதே மாதிரி பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன் சொல்ல பாருங்க, யௌமல்லா யஸ்பிதூன இல்லா நாதீஹிம் கதாலிக. அதாவது என்ன சொன்னா இது யாதூன வஸ்அல்ஹும் அல் கரியத்தல்லதி காந்த ஹாவித் பஹர் நபியே, கடலோர பகுதியில் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மக்கள் பத்தி நீங்க கேட்டு பாருங்க. இது யாதூன ஃபி சப்தி, அவங்க என்ன செஞ்சாங்க சனிக்கிழமை வந்து அவங்க மரபு மீறினாங்க. சனிக்கிழமை என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா வந்து மீன் பிடிக்க வேண்டாம், நீ வந்து ஒரு நாள் நீ இபாதத் இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா சொன்ன நேரத்துல அவங்க வந்து மரபு மீறினாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இது யாதூன ஹீதாலுஹும் யௌம சப்திஹிம் ஷுர்ரா. அந்த சனிக்கிழமை எப்படி சொன்னா அந்த மீன் என்ன செய்யுமா மிக வேகமாக விரைந்த கடல் மேல வந்து நிக்குமா எல்லா மீன்களும். இந்த அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை. வா யௌமல்லா யஸ்பிதூன, சனிக்கிழமை அல்லாஹ் மத்த நாள் எப்படி சொன்னா அல்லாஹ் தாதீஹிம், அது என்ன செய்யாது அந்த கடல் பக்கத்துல வந்து மீன் வந்து வரவே வராது.
அல்லாஹ் சொல்றான் கதாலிக நபுலுஹும் பிமா கானு யஃப்ஸுகூன். அவங்க செய்த பாவத்தின் காரணமாக நான் இவ்வாறு சோதித்தேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்போ என்ன சொன்னா இது அல்லாஹ்வோட சோதனை என்ன தெரியுமா? அந்த மக்கள் ஈமான் நல்லா சோதிச்சு பார்த்தா. நீங்க வந்து முதல் நாள் வந்து நீங்க வந்து மீன் பிடிக்க மீன் வந்து பிடிக்க கூடாது நல்லா சொன்னான். அந்த மக்கள் என்ன செய்யல, அவன் வந்து ஃபர்ஸ்ட் கடைபிடிச்சாங்க. இப்போ வந்து குறுக்கு புத்தி வருது. என்ன குறுக்கு புத்தி தெரியுமா? அவன் என்ன செய்யணும், சனிக்கிழமை வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க கூடாது, என்ன செய்யலாம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என்ன செய்யலாம், கடலுக்கு முன்னாடி பள்ளத்தை தோண்டி வச்சிருவோம். அப்ப சனிக்கிழமை எப்படி சொன்னா அந்த கடல் அணில வந்து வரக்கூடிய மீன் என்ன செய்யும், தண்ணியில மிதந்து வந்து அந்த பள்ளத்தை வந்து விழுந்து விடும். அப்படின்னா செய்யலாம். நம்ம அடுத்த நாள் நம்ம தான் மீன் பிடித்து கொள்ளலாம். தண்ணிக்க மீன் பிடிக்க மாட்டாங்க, ஆனா மீன் தான பள்ளத்தில் விடும். இது இவர் என்ன செஞ்சாங்க, குறும்பத்தில் வச்சாங்க. அல்ல என்ன செய்யலாம், அல்லா தஆலா அந்த மக்கள் வந்து அல்ல குரங்காவும் பண்ணியா மாட்டியதான் அல்ல குரங்கு சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா வந்து சட்டத்தை அல்லாஹ் போடுகின்றான். அந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க, குறுக்கு வயல் என்ன செய்யணும் சொன்னா அது மாற்றி கொண்டு நமக்கு இந்த துனியாவிலிருந்து வருமானம் வந்தா போதும் என்று சில மக்கள் வாழாங்க. பார்த்தீங்களா, இது அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் சோதித்ததாக தண்டித்ததாக அல்ல குரங்கு சொல்லி காட்டுகின்றான். இது ஒரு பக்கம். எந்த விஷயம் தெரியுமா, இப்ப நம்ம எடுத்துப்போம், நமக்கு என்ன அல்லாஹ் தெரியுமா, அந்த மக்களுக்கு தந்த கடுமையான சட்டம் போல அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா நீங்க வந்து வியாபாரம் செய்யணும், சம்பாதிக்கணும் நல்லா சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி. ஜும்ஆவுடைய தினத்துக்காக உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் எந்த பாங்கு? பொதுவா நம்ம நாட்டு வாழ்மையாங்க அந்த காலத்துல பார்க்கும்போது ஒரே பாகத்தை சொல்லுவாங்க. நபீன மிம்பர்ல வந்து என்ன பாகம் சொன்னாங்களோ அந்த பாகம் அந்த காலம் சொல்லப்பட்ட பாகு. அதுக்கப்புறம் கால போல வந்து 2 பாகம் சொல்லப்படுது. என்ன சொன்னா தொழுகைக்காக பாங்கு எந்த பாகம் நம்ம சொல்லப்படுது என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், இதா நூதி லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி. ஜும்ஆவுடைய தினத்துக்காக தொழுகைக்காக உங்களுக்கு பாகம் சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை பகுதி வந்து விழுந்து வாருங்கள் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாங்க சொல்லிட்டு செய்யக்கூடாதுங்க. எல்லா விதமான கொடுக்கணும் வாங்கி விட்டுணும், எல்லா வியாபாரத்தையும் விட்டுணும். அந்த கொஞ்ச நேரத்தை வாங்க சொல்லப்பட்டா அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கொடுக்க வாங்கலை விட்டுருங்க, வியாபாரத்தை விட்டுருங்க. அந்த 1 மணி நேரம் என்ன சொல்றாதுங்க, நான் வந்து எந்த வருமானம் சம்பாதிக்க கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா நான் மட்டும் இல்ல, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சில கடை திறந்து வச்சிருப்பாங்க, கடையில் என்ன செய்வாங்க, லேடிஸ் விட்டுட்டு வந்துருவாங்க. எப்படி அந்த காசு அதிகம் காலத்துல வந்து அந்த மக்கள் வந்து எப்படி குறுக்க வயல வந்து கடல் முன்னாடி வந்து பள்ளத்தை தோண்டி வைத்து விட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மணி மீனை சம்பாதித்து அது வந்து அல்லாஹ் ஞானத்தை பெற்றார்களோ. என்ன தெரியுமா சட்டம் என்ன தெரியுங்களா, அந்த 1 மணி நேரத்துல வந்து எந்த வகையும் நம்ம வந்து வியாபாரம் சம்பாதிக்க கூடாது, வருமானம் வந்து இருக்கக்கூடாது. அந்த 1 மணி நேரம் சம்பாதிக்க ஒரு சம்பாதனை நம்ம சம்பாதின ஹலாலாக இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் சம்பாதி என்னது ஹராமா மாறிடும். ஏன்னா அல்லாஹ்வோட கட்டளை அதுதான். இந்த 1 மணி நேரம் ஒன்று அல்லாஹ் இருக்க முடியாதா? அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, மதுரல் பை நீங்க வந்து நீங்க வந்து வியாபாரத்தை விட்டுருங்க, கொடுக்க விட்டுருங்க. தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இதுதான் ஒரு சிறந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் தெரியுமா, இந்த ஆயத்தை வந்து வர்றதுக்கு காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, நல்லா விளக்குங்க. இந்த ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு குத்பா ஓதிட்டு இருக்காங்க. குத்பா ஓதிட்டு சொன்னா அதுக்கு வந்து வியாபாரம் நிமித்தமாக வெளியே சென்ற சமுதாயம் சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து வியாபாரத்து பொருள் கொண்டு பள்ளிக்கு வருகிறது. குறிப்பா யாரும் திஜித்தல் கல்வி வந்து சஹாபி என்ன செய்றாங்க, அவங்க தலைமையில் சென்ற வியாபார கூட்டம் அந்த மதீனா வருகிறது. மதீனா வரும்போது தெரியுமா, அவங்க வந்து வியாபார பொருள் வந்து கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு பள்ளியில் இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுடைய அந்த பொருள் உலகத்துடைய பொருள் பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நின்ன நிலையை விட்டுட்டு வெளியே போயிடறாங்க. அப்படியே தஃசீல வந்து தெரியுமா, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 12 பேர் தான் இருந்தாங்க ஜும்ஆவுல. ரசூலுல்லாஹ் என்ன குத்பா ஓதிட்டு இருக்காங்க. குத்பா ஓதும் பொழுது அந்த குத்பாக்கு மதிப்பு தெரியல, நபி இந்த குத்பா கேட்க செஞ்சாங்க, 12 பேர் தவிர மற்ற என்ன செஞ்சாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்ப இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டா, நீங்க வாங்க சொல்லிட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யாதீங்க, பள்ளிக்கு வாங்க, பள்ளிக்கு தொழுவுங்க. அதே இதுல பேதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிந்து விட்டால் அப்ப அந்த சட்டம் இல்ல, அந்த 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 விதிமுறை உங்களுக்கு இல்ல. பேதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிஞ்சு ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில நீங்க வந்து பறந்து விருந்து செல்லுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம என்ன வியாபாரம் என்ன வேணும் செய்யலாம், நம்ம தேடி கொண்டு அல்லாஹ் வந்து தேடி பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இருக்கு எது அல்லாஹ் அருள் என்ன, இந்த 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரம் தான். இந்த அருளை விட்டு நீ வந்து உலகத்தை என்ன அருள் சம்பாதித்தாலும் அதுல பறக்கத்து இருக்காதுங்க. இந்த அருள் செஞ்சு பார்க்கணும். இந்த அருள் சொல்லி சொன்னாலும் குர்ஆன் சொல்லி காட்டுறான், குல் பி ஃபத்லில்லாஹி
பிரஹமதிஹி ஃபல்யஃப்ரஹு அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு ஆயத்தில் வருகிறது. என்ன தெரியுமா? நபி நீங்க சொல்லுங்க பில் ஃபதிலில்லாஹி பிரஹமதிஹி அல்லாஹ்வுடைய அருள் கொடையை கொண்டு அவருடைய ரஹமத்தை கொண்டு ஃபல்யஃப்ரஹு அந்த மக்கள் சந்தோஷம் அடையணும்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சந்தோஷம் எங்க இருக்கணும்? முதல் சந்தோஷம் என்ன இருக்கணும்? அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இந்த ரஹமத்தை தான் நம்ம சந்தோஷத்தை தர வேண்டும். இதுல நம்ம சந்தோஷம் பெற்று சொன்னா இது மூலமாக வரக்கூடிய சம்பாதனைகளை பத்தி அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். அல்லாஹ் தஆலாவோட கட்டளை மீறி நம்ம என்ன சம்பாதித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதுல பரக்கத்து இருக்காதுங்க. பரக்கத்து இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதா குதியத்து ஸலாத்து தொழுகை முடிந்த என்ன செய்யுங்க? பன் தஷ்ரு ஃபி தௌதி வக்தவன் பதிலில்லாஹ். நீ பூமியில இருந்து பணத்தை விழுந்து செல்லுங்க. எங்க வேணா போங்க. ஹலாலா சம்பாதிங்க. வக்தவன் பதிலில்லாஹ். அல்லாஹ்வோட அருள் எதுவும் நீ தேடி கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் அர்த்தமா அந்த மக்கள் செஞ்சாங்க பாத்தீங்களா? அந்த மக்களுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதா ரவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன் ஃபல்லு அலைஹா வதரகுக காயிமா. நபியே அந்த மக்கள் ஏதாவது வீணான விஷயங்களோ வியாபாரம் பார்த்து என்ன செய்றாங்க? இன் ஃபல்லு இலைஹா வதரகுக காயிமா. உங்களை நின்ன நிலையிலே விட்டு என்ன செஞ்சாங்க? அங்க போறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சொல்லி அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? குல் மா இன்தல்லாஹி கைருன் மின் லஹ்வி வ மின் திஜாரா. அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்குதுங்களா, ரஹமத் பரக்கத் இருக்குது அது தெரியுமா? அதுதான் சிறந்தது. குல் மா இன்தல்லாஹி கைருன். நபியே அல்லாஹ் கிட்ட இருப்பது என்ன? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, கியாமத் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சொர்க்கத்துடைய நிஅமத் இருக்கிறது. அப்ப அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு சம்பாதிக்கக்கூடிய கோடிக்கணக்கான சம்பாதியத்தை விட எது சிறந்தது தெரியுமா? அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு ரஹ்மத் நிஅமத் சிறந்தது. அது நமக்கு தேவைன்னு என்ன செய்யணும்? எங்க அவனுக்காக என்ன செய்யணும்? நம்ம நம்முடைய சில விஷயத்தை என்ன செய்யணுமா? சில கட்டுப்பாடு விதித்து அல்லாஹ்வுடைய வணக்கத்துல ஈடுபட வேண்டும். இதுதான் ஜும்மாவுடைய தினம். அப்ப என்ன சொன்னா நீங்க பாக்குறோம் அல்லாஹ் தஆலா காப்பாத்தணும். என்ன தெரியுமா? எப்படி மற்ற தொழுகை எப்படியோ அதே என்ன செய்றாங்க? தொழுகை ஜும்மா தொழுகை கூட அதே போல சில அதிசயமாக அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு அல்ல. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா மத்த தொழுகை மாதிரி தொழுகை வாங்க அல்லாஹ் சொல்றான். ஜும்மா அல்லாஹ் சொல்றான் வாங்க சொல்லப்பட்ட வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு வாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, கைரு யௌமின் தலாத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. எந்த நாட்களில் சூரியன் உதயமாகுமோ அந்த நாட்கள் சிறந்தது என்ன தெரியுமா? யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம். ஏன் தெரியுமா? ஃபீஹி குலிக ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் ஆதம் நபி அளிக்கப்பட்டார்கள். ஃபீஹி உதுஹில் ஜன்னah. அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்தில் அவங்க புகுத்தப்பட்டார்கள். ஃபீஹி உஹ்ரஜ மின்ஹா. அதே வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்தில் விட்டு அவங்க வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸஆத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ இல்லா ஃபீ யௌமில் கியாமா. கியாமத்துல எப்போ வரும் தெரியுமா? அதாவது கியாமத்துல எப்போ வரும் நாள் தெரியாது, ஆனா எந்த நாள் வரும் சொல்லிட்டாங்க. சொல்றாங்க கியாமத்துல எப்போ வரும் அந்த வருஷம் வருஷம் கேட்டு சொல்றாங்க. அப்படி அல்ல, அது புரியாத விஷயங்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கியாமத்துல எந்த நாள்ல வருங்க? ஜும்மா நாள் தான் வருமா சொல்றாங்க. லா தகூமு ஸஆத்து இல்லா ஃபீ யௌமில் கியாமா. ஜும்மா ஏதாவது இல்ல கியாமத் கியாமத்துல இருக்கு இல்லையா? இந்த கியாமத்துல என்ன சொன்னா அந்த ஜும்மா நாள் தான் வருமா அப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய ஒரு சிறப்பான நாள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அப்ப நாம என்ன செய்யணும்? எவ்வாறு அந்த நாள் பின்பற்ற வேண்டும் சொல்லும் பொழுது அதுக்கு சில விதிமுறை சொல்லி காட்டுறாங்க. என்ன தெரியுமா? அது முன்பாக சரி ஜும்மா முதல் ஜும்மா எங்க நடைபெற்றது? ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு சரித்திரம் இருக்கா இல்லையா? ஜும்மா எப்போ நடைபெற்றது சொன்னா நபித்துவம் பெற்று நபித்துவத்தின் 12ஆம் ஆண்டு ஜும்மா முதல் ஜும்மா நடைபெற்றது. நபித்துவம் பெற்று 12 வருஷத்துக்கு அப்புறம் முதல் ஜும்மா நான் நடத்தினாங்க. யார் அங்க நடத்தப்பட்ட இடம் என்ன? மதீனா. யார் நடத்தியது? அஸ்ஸாத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. முதல் ஜும்மா நடத்திய சஹாபி பேர் என்னங்க? அஸ்ஸாத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மதீனா ஜும்மா நடத்தினாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல. அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் ஜும்மா நடத்தி எங்க சொன்னா குபாவுல. இவ்வாறு ஜும்மாக்கு சில வரலாறு இருக்கிறது. அப்ப இந்த அதிகம் என்ன செய்யணும்? ஜும்மாக்கு என்ன கிளம்பும் போது சில விதிமுறை என்ன தெரியுமா? நீ மத்த எல்லா தொழுகைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குது ஜீனத்துக்கு மிந்த கோலி மஸ்ஜிதி. ஒவ்வொரு தொழுகையும் என்ன செய்யுங்க? ஜீனத்தை அல்லாஹ் பின்பற்றணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லா தொழுகையும் வரும்போது என்ன செய்யணுங்க? அலங்காரமா தான் வரணும், நல்லா ஆடி ஆடி சுத்தபத்தமா தான் வரணும். சுத்தபத்தம் இல்லாம ஏனத்தான வரக்கூடாது. இது எல்லா தொழுகையும் பொதுவான சர்த்து. என்றாலும் கூட ஜும்மாக்கு என்ன தெரியுமா? அதுக்கு காலையில் என்ன செய்யணும்? ஜும்மாவை குளிப்பது சுன்னத். ஜும்மாவை காலையில் குளிப்பது சுன்னத். ரெண்டாவது என்ன சொன்னா
நல்ல தூய்மையான வெண்மையான ஆடை அணிவது, நல்ல ஆடை ட்ரெஸ் போடணும். ஜும்மாக்கு வரும்போது மற்ற தொழுகையும் நல்ல ட்ரெஸ் போடணும். ஆனா அதே ட்ரெஸ் ஜும்மாக்கு வரும்போது என்ன இருக்குன்னா சிறப்பாக இந்த ஜும்மா ட்ரெஸ் நம்ம எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆடை வந்து பள்ளிக்கு வரணும். மூணாவது என்ன சொன்னா அத்தர் பூசி பள்ளிக்கு வருவது, நல்ல நறுமணம். நாலாவது என்ன சொன்னா அந்த நாள் என்ன செய்யணும், அந்த நாள் சூறா கஹஃப் ஓதுவது, இந்த வெள்ளிக்கிழமை சூறா கஹஃப் ஓதுவது அப்படின்னு சொன்னார். ஐந்தாவதாக என்ன சொன்னா அந்த நாள் என்ன அதிகமாக நபி மீது ஸலவாத் சொல்வது ஜும்மா நாள்ல. ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன சொல்றாங்க, அது அக்ஸரு ஸலாத் அலி யௌமுல் ஜும்ஆ, நீங்க ஜும்மா தினத்தில் என்ன மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. ஏன் சொன்னா ஃபஇன்னஹு அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க. என்ன சொன்ன தெரியுமா, பகால மா அலல் அர்தி மின் முஸ்லிமின் ஸல்லி அலைக மர்ரத்துல் வாஹிதா, நபியே இந்த ஜும்மா தினத்துல வந்து அதாவது யார் வந்து உங்களுக்கு ஜும்மா நாள் மட்டும் இல்ல, யார் அதாவது இந்த உலகத்துல வந்து இந்த பூமியில ஒரு முஸ்லிம் வந்து உங்க மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னா இல்லா ஸல்லைது அலா மலாயிகி அலைஹி அஷரா, அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னானா நபியே இந்த நாள்ல வந்து இந்த பூமியில யாராவது உங்க மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னா என்ன செய்யற, நானும் மலக்கு என்ன செய்றேன் அவன் மீது 10 முறை வந்து ரஹ்மத் செய்வதாக அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை நபி மீது ஸலவாத் சொன்னாலே 10 முறை அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்குது சொன்னா வெள்ளிக்கிழமை ஸலவாத் சொன்னா அதிகமான நன்மை வந்து அது வந்து பெற்று தரும். அதே மாதிரி என்ன தெரியுமா செஞ்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பள்ளிக்கு விரைவா வரணும். இன்னைக்கு அதுதான் பெரிய விஷயமே. இந்த பள்ளிக்கு விரைவா எப்ப வராங்க பள்ளியில ஜும்மா நாள்ல நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல பாக்குறப்ப எப்படி தெரியுமா, பள்ளிக்கு வரும்போது எப்படி சொன்னா முன்னாடியே பள்ளிக்கு வந்துருவாங்க. சில ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா காலையில் பள்ளிவாசி திறந்தே தான் இருக்கும். ஏன் தெரியும், எதுக்காக தெரியுமா, பள்ளிக்கு காலை பள்ளிக்கு வந்துடுவாங்க. சில பேர் நீ வீட்டுல பெரிய பள்ளிக்கு வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க சூரா கஹஃப் ஓதுவாங்க, ஸலவாத் ஓதுவாங்க, பள்ளிவாசி ஜும்மா பள்ளி போடப்படாது பள்ளியில் இபாதத் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. சில பேர் எப்படி சொன்னா ஜும்மா வந்து பாங்க சொன்னாலும் பள்ளிக்கு வந்து சுன்னத்து சொல்லுவாங்க. இமாம் பயான் வந்து ஆரம்பம் போது எழுதுறது கேட்பாங்க, குத்பா கேட்பாங்க. குத்பா கேட்கும்போது பேச மாட்டாங்க. இல்ல ஒரு முறை இருந்தது. ஆனா நீங்க எப்படி தெரியுமா, நீங்க வந்து தொழும் போது எழுத ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஜும்மா தொழுகையில ஜும்மா தொழும்போது தொழுதுட்டே இருக்கும். 2வது பள்ளிக்குள்ள வருவாங்க, குத்பா வந்து வெளியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னா குத்பா என்பது சொன்னா 2 ரக்காத்து சமம் இல்லீங்களா. ஆனா அப்படியே யாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன தெரியுமா, பள்ளிவாசல் இருப்பாங்க. ஏன் அவ்வளவு ஏன் நம்ம எல்லாம் முன்னெல்லாம் பார்த்து சொன்னா பள்ளிவாசல் குத்தா பள்ளியில அமர்ந்து இருப்பாங்க. குத்பா ஓதும்போது என்ன தெரியுமா, சிலர் பேச மாட்டாங்க. பேசுறது மட்டும் இல்ல, சைகை காட்ட மாட்டாங்க. நீங்க என்ன தெரியுமா, பள்ளிவாசல் குத்பா ஓதும்போது தெரியுமா ஒன்று பேசிக் கொள்வது, வெளியே வரும்போது ஏதாவது டைம் பாஸ்க்காக பேசிக் கொள்வது, சுவிட்சி போடுவது, ஏதாவது வந்து மற்ற மக்கள் திரும்பி பார்க்கும் வகையில் வந்து ஏதாவது ஒரு செயல் செய்வது. அப்ப என்ன செய்யுமா, இவ்வாறு செய்யும்போது ஜும்மாக்கு வந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பலன் நமக்கு வந்து கேட்காத போயிடும். ஜும்மா பூர்த்தி ஆயிடும். அது வேற, அது ஜும்மாக்கு சிறப்பு இருக்கா இல்லையா. இதை நான் முன்பு சொன்ன மாதிரிதான் எல்லா நாளையும் போல ஜும்மா நம்ம கருத்துக்கணும். அல்லாஹ் தஆலா பண்டிப்பானாக ஜும்மா நாளுக்கு வந்து தனி சிறப்பு இருக்கிறது. நீ மற்ற நாள் குளிக்கலாம் பிரச்சனை இல்லை, ஜும்மாக்கு குளிப்பது சொல்லாது. மற்ற நாள் அப்படி சொல்லவே இல்லை. ஜும்மால வந்து நல்ல ஆடை அணிவது சுன்னத்து. பள்ளிவாசல் வந்து முன்பு வந்து முன் சப்பல வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பிரின்ஸ் விதிமுறை சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த முறையில் ஜும்மா செய்யணும். ஜும்மா தொழும்போது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா வந்து எல்லா விதமான அந்த நாளுக்கு அல்லாஹ் என்ன ஃபதீலத் என்ன தரஜா அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த தரஜா பெற்ற சமுதாயம் அல்லாஹ் நாயக அருள்வான். எல்லாம் இறைவன் நம்ம அல்லாஹ் தஆலா சொன்ன முறைப்படி அமல் செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாழ்க்கை கிருபை செய்வானாக. வாஃபு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.